ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த வேலையும் ஓடலை. காலையில் எழுந்து சமைக்கவே இல்லை. பொண்ணு வெளியே சாப்பிட்டுக்கிறா. எல்லாம் அப்படி அப்படியே வேலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. என் பேரன் ஸ்கூலில் போயிட்டு புக்ஸ் கொடுக்குறான்னாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே யூனிஃபார்ம்லாம் மே மந்த் தரேன்னாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேஸ் ஆஃபீஸில் என் பேர் மாற்றி வச்சுருந்தாங்களா, அந்த பேரை மாற்றிக்கிட்டு இ சேவை மையம் வந்தோம். அங்கே ஆளே இல்லை. சரி, அங்கேருந்து கிளம்பி டிமார்ட்டுக்கு போயிட்டா இன்றைக்கி இந்த மாதம் 2.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி. இப்போ சரி இருக்கிறத வாங்கிட்டு வரலாமேன்னு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டு திருப்பி அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். எங்கள் குட்டிக்கோட டைப்பரும் கண்டிப்பாக வேணும் அவருக்கு. அப்புறம் ஒரு கார்லிக் மிக்சர் இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அதனால் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அரிசி, மற்ற சென்னா தால், ஒயிட் சென்னா, வெல்லம், பொட்டுக்கடலை, ரவை, இதெல்லாம் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும். ரைஸ் வடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரைஸ் எல்லாம் அங்கே தான் வாங்குறது. வெளியே வாங்கினா கிலோ 80 ரூபா 90 ரூபா சொல்கிறாங்க. அங்கே வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டிமார்ட்டில் வாங்குகிற பொருள் கம்மியாக தான் இருக்குது. அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பார்க்குறதெல்லாம் எடுத்து போட தோணும். அதுதான் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் சாதாரண மளிகை கடைக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம என்ன லிஸ்ட்டு கொடுக்குறோமோ அதை கொடுப்பாரு. இங்கே அப்படி கிடையாது. இந்த பக்கம் திரும்பினா இது 20 ரூபா தானே 10 ரூபா தானேன்னு சொல்லிவிட்டு பொருள் ஏறிக்கிட்டே தான் போகும். அமௌண்ட்டு நம்ம நினைக்கிற பட்ஜெட்டை அப்படியே டபுளாக தான் ஆகும். 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சி தான் போனேன். ஆனால் எனக்கு வந்தது 3500 சில்லற, 3700 ரூபாய்க்கு வந்துருச்சு. இல்லைன்னா டைப்பரே 400 ரூபாய் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கும்போது பெருசாக எதுவும் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எதுவுமே வாங்கலை. அதெல்லாம் வாங்காமையே இவ்வளோ ரேட்டு. ஆனால் மற்ற வெளியே வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. வேர்க்கடலெல்லாம் 160 ரூபா வெளியே, அங்கே 130 ரூபா. பொட்டுக்கல்லையும் அதே தான். இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் அங்கே கம்மியாக இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, பெட்டராக தான் தோணுச்சு எனக்கு. அதையெல்லாம் வாங்கி மொத்தமாக எடுத்துகிட்டு வர்றது ஒரு பிரச்சனைனா, இங்கே நம்ம க்ளீன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை க்ளீன் பண்ணி அந்தந்த டப்பாவில் போட்டு எடுத்து அதை பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது ஒரு 2 விதமாக ஆகிடும். அதே என் பேரனை வச்சுக்கிட்டு என்னால் எடுத்து போடுறதுக்குள்ளே 100 முறை எடுத்துகிட்டு ஓடுது. ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு ஓட போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் நம்மளுக்கு சரியாக இருக்குது. ஐயோ, ரொம்ப சேட்டை. அதனால் அவனை வச்சுக்கிட்டு இந்த ப்ரொவிஷன்ஸை கிளியர் பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பெரிய டார்கெட் தான். எப்போ தூங்குவான்னு பார்க்குறது, அந்த நேரத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு. மாதம்லாம் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிறது கிடையாது. எப்போ கையில் காசு இருக்கும்போது நம்ம வாங்கிக்கிறோம். ஒரு காலத்தில் நான்லாம் ஒரு 5 வருஷம் 4 வருஷம்லாம் கூட எப்போ என்ன கையில் இருக்குதோ அந்த மாதிரி வாங்கிட்டுருப்பேன். ஒரு முறை ஒரு மாதம் என்ன இருக்குதுன்னே தெரியாது. அந்தளவு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வீட்டில் இப்போது என் பசங்க 2 வாங்கி போடும்போது இப்போ யோசிக்கிறேன், ஐயோ அப்போல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம வாங்குவோமா, இவ்வளோலாம் நம்ம வீட்டில் இருக்குமான்னு யோசித்தேன். ஏதோ ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் இப்போ தேவையானதை வாங்கி போட்டு வச்சுருக்குறாங்க பசங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறம் இதில் ஒரு பழுப்பு அரிசின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பழுப்பு அரிசி என்னென்னா, அது நல்லா அரிசியே அந்த ரகம்தான்னு சொல்கிறாங்க. கூட என் பேரன் தாங்க வாய்ஸ் கொடுக்குறேன். அந்த பழுப்பு அரிசி ரொம்ப பார்க்க நல்லா தான் இருந்தது. நாளைக்கு வடித்து பார்த்தா தான் தெரியும். அது 1 கிலோ 56 ரூபான்னு சொன்னாங்க. அது கைக்குத்தல் அரிசியான்னு கேட்டால் அந்த பேஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு இருந்தாலும் 1 கிலோ வாங்கின்னு வந்திருக்கேன். சாயங்கையும் இருக்கோ என்னன்னு தெரியலையேன்னு ஒரு பதட்டம் இருக்குது. நாளைக்கு வடித்து பார்த்துட்டு தெரியும். வடித்து பார்த்துட்டு நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் வீடியோவில். இவ்வளோதாங்க இன்றைக்கி உள்ள வேலை. வேறு எந்த வேலையும் அவ்வளோ சமைக்கலை, ஒன்றும் பண்ணலை. சோம்பேறித்தனமாக தான் போச்சு. ஆனால் சோம்பேறித்தனத்தைன்றதை விட ஒரு பெரிய வேலை, கேஸ் ஆஃபீஸ் வேலைலாம் முடிஞ்சுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.